அனைவருக்கும் வணக்கம். திருச்சிற்றம்பலம். நாம இன்னைக்கு வந்துட்டு பஞ்சாப் கிங்ஸ் வர்சஸ் மும்பை இந்தியன்ஸ் மேட்ச் பார்க்க போகிறோம். இது வந்து இன்னைக்கு ஒரு வீக்கெண்ட் மேட்ச் அப்படிங்கிறதுனால நம்ம வந்து இதுக்கு ட்ரை பண்ணி போடுறோம். இதுவே நம்மளுக்கு வந்து இப்போலாம் லைஃப் கொஞ்சம் நிறையா வச்சு செய்யுது. அதனால வந்து நம்ம டைமே கிடைக்க மாட்டேங்குது. சுத்தமா இதுக்கு வந்து ஆக்சுவலா இந்த மாதிரி ஒரு ப்ரிடிக்ஷன்ஸ் எடுக்கணும்னா யூஸ்வலா எனக்கு 1 ஹவர் ஆகும். இது போக இப்ப 2 நட்சத்திரம் வேற இப்ப என்னன்னு தெரியல. இப்ப இந்த ஒரு வாரமா வந்து 2 நட்சத்திரம் வருது. கரெக்ட்டா 9:30 மணி, 10 மணிக்கு அப்புறம் வேற ஒரு நட்சத்திரம் வருது அப்படிங்கிறப்போ, ப்ரிடிக்ஷன் வந்து இன்னும் கொஞ்சம் எனக்கு ரெட்டிப்பாகும். அதாவது இன்னும் ஒரு 1 மணி நேரம் எக்ஸ்ட்ரா எடுத்து நான் ப்ரிடிக்ஷன் பண்ணணும். இப்ப நான் உங்களுக்காக சாட்டர்டே ஃபுல்லா உட்காந்து இந்த ப்ரிடிக்ஷன்ஸ் எடுத்திருக்கேன். ஹோப் இது வந்து உங்களுக்கு ஏதோ ஒரு வகையில பயனடையும் அப்படின்னு நான் நம்புறேன். ஓகேவா? சரி, வித்தவுட் எனி ஃபர்தர் டியூ வி வில் கோ டு தி ப்ரிடிக்ஷன்ஸ். இன்னைக்கு மேட்ச் வந்துட்டு அதான் நான் முன்னாடியே சொன்ன மாரி 9:30 மணி வரைக்கும் இருக்கக்கூடிய ஒரு ப்ரெடிக்ஷன்ஸை கொடுக்குறேன். 9:30 மணிக்கு அப்புறம் வேற ஒரு நட்சத்திரம், மக நட்சத்திரம் வருது. அப்படிங்கிறப்போ நான் வேற ஒரு ப்ரெடிக்ஷன் தருவேன். இதுல எப்படி நீங்க புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, இப்போ நான் 9:30 மணி வரைக்கும், அதாவது பிஃபோர் 9:30 மணி அப்படின்னு போட்டப்போ, அதுல ஃபர்ஸ்ட் பேட்டிங், செகண்ட் பேட்டிங் எந்த டீம் ஃபேவரா இருக்குன்னு சொன்னனோ, அவங்களே ஃபர்ஸ்ட் பேட்டிங் பிடிச்சிட்டாங்க அப்படின்னா, அதுல இருந்து நீங்க நிறைய பிளேயர்ஸ் எடுத்துக்கலாம். இதே வந்து ஆஃப்டர் 9:30 அப்படின்னு சொல்லும்போது அதுல வந்து ஃபர்ஸ்ட் பேட்டிங், செகண்ட் பேட்டிங் அப்படின்றப்போ எந்த பேட்டிங் நான் அதிகமா ஃபேவரா சொல்லணும் அந்த பிளேயர்ஸை நீங்க எடுத்துக்கலாம். ஓகேவா? நம்ம ப்ரொடிக்ஷன்ஸ் போகும்போது நான் இன்னும் டீட்டெயில்டா சொல்றேன். மறக்காம வீடியோ ஃபுல்லாவுமே பாருங்க. ஓகேவா? ஸ்கிப் பண்ணாம பாருங்க. ஓகேவா? இப்போ வந்து பிஃபோர் 9:30 பார்ப்போம். 9:30 மணி வரைக்கும். அதுல வந்து பாத்துக்கிட்டீங்கன்னா கிட்டத்தட்ட 7, 9, 11, 12, 13 பிளேயர்ஸ் வராங்க. நீங்க இதுல இருந்து தாராளமா ஒரு டீம் எடுத்துக்கலாம். ஓகேவா? ஸோ இப்போ 9:30 மணி வரைக்கும் பிரப்சிம்ரன் சிங், யுஸ்வேந்திர சஹல், சூரியன் செட்ஜி, ஹர்திக் பாண்டியா இவங்கெல்லாம் நல்லா விளையாடுவாங்க. மார்க்கோ யான்சன், சூரியகுமார் யாதவ், தீபக் சஹர் இவங்கெல்லாம் நல்லா விளையாடுவாங்க. வில் ஜாக்ஸ், அஸ்வானி குமார் வேண்டாம். ஏன்னா சந்திராஷ்டமா அதெல்லாம் எடுத்துக்காதீங்க. சென்சேஷனல் பிளேயர் கேட்டகரியில் ரியான் ட்ரிக்கிள்டன், விக்னேஷ் புத்தூர் வருவாங்க, நல்லா விளையாடுவாங்க. நோட்டபிள் பிளேயர் கேட்டகரியில் வந்து திலக் வர்மா நல்லா விளையாடுவார். ஃபேர் பிளேல நமந்தீர் நல்லா விளையாடுவார். ஸோ இதே நான் பிளேயிங்ல வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா அர்னூர் சிங் பண்ணும், அப்புறம் வந்து அரோன் ஹார்டி, முஷீர் கான், ஜோஸ் இங்கிலீஷ், விஷ்ணு வினோத், ஹர்பிரீத் பிரார், பிரவீன் துபே, ஜேவியர் பிரெட்லெட், யஷ் டக்கூர், ராபின் மின்ஸ், பெவன் ஜாக்கப்ஸ், கார்பின் பாஸ் இவங்களாம் நல்லா விளையாடுவாங்க. ஜஸ்பிரீத் பும்ரா இன்னைக்கு நோட்டபிள் பெர்ஃபார்மன்ஸ் இருக்கும். அப்புறம் வந்துட்டு முஜிபுர் ரஹ்மான், அர்ஜுன் டெண்டுல்கர். ஸோ இப்போ நம்ம வந்து ப்ராமிசிங் பிளேயர் கேட்டகரின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா மார்க்கோ யான்சன், பிரப்சிம்ரன் சிங், யுஸ்வேந்திர சஹல், சூரியன் செட் இவங்கெல்லாம் பிபிகேஸ்லேருந்து நல்லா ஆடுவாங்க. எம்ஐலேருந்து ஹர்திக் பாண்டியா, சூரியகுமார் யாதவ், திலக் வர்மா, தீபக் சஹர் நல்லா விளையாடுவாங்க. நான் பிளேயிங் லெவன் பார்த்துக்கிட்டிங்கன்னா ஹர்னோர் சிங் வந்தும், ஜோஸ் இங்கிலீஷ், பிரவீன் துபே, ஜேவியர் பார்க்லெட், அப்புறம் யஷ் டக்கூர், ராபின் மின்ஸ், ஜஸ்பிரீத் பும்ரா இவங்கெல்லாம் நல்லா விளையாடுவாங்க. இப்போ டீம் ஓவரால் பெர்ஃபார்மன்ஸ் இப்போ நீங்க பாத்துக்கிட்டீங்கன்னா இப்போ பஞ்சாப் கிங்ஸ் வந்துட்டு 9:30 மணி வரைக்கும் இருக்கக்கூடிய நட்சத்திரத்துல வந்து பெருசா பெர்ஃபார்மன்ஸ் காட்டல. அப்படிங்கிறப்ப மும்பை இந்தியன்ஸ் வந்துட்டு எய்தர் ஃபர்ஸ்ட் பேட்டிங் எடுத்துட்டாலும் சரி, செகண்ட் பேட்டிங் எடுத்துட்டாலும் சரி, மும்பை இந்தியன்ஸோட டாமினன்ஸ் ரொம்ப அதிகமா இருக்கும் பிபிகேஸோட கம்பேர் பண்ணும்பொழுது. அதுவும் முன்னையாவது கிட்டத்தட்ட ஒரு சரிசமமா இருக்கும், இல்ல ஒரு 2 பிளேயர்ஸ் தான் அதிகமா போகும் 2 டீமுக்கும். இதுல வந்து அப்படியே பப்பாதி வருது. இப்போ 9 பிளேயர் நல்லா விளையாடுறாங்க இதுல வந்து மும்பை இந்தியன்ஸ்ல அப்படின்னா, பஞ்சாப் கிங்ஸ்ல 4 பிளேயர்ஸ் தான் நல்லா விளையாடுறாங்க அப்படிங்கிற மாதிரி காட்டுது. அப்படியே நம்ம சொன்ன ப்ரெடிக்ஷன்ஸ் 1-2 பிளேயர் தப்பா போனா கூட 9 அவுட் ஆஃப் 9 வர வாய்ப்பே இல்லை. ஸோ ஃபர்ஸ்ட் பேட்டிங்கும் செகண்ட் பேட்டிங்கும் 9:30 மணி வரைக்கும் மும்பை இந்தியன்ஸ் டாமினேட் பண்ணுவாங்க. இப்போ மீதி இருக்கிற 9:30க்கு அப்புறம் 11:30க்கு உள்ளார வந்து இப்போ பஞ்சாப் கிங்ஸ் டாமினேட்டட் இருக்கு அப்படின்னா அப்போ வந்து ரெண்டுமே டபுள் சைடு மேட்சா போறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஆனா அங்கேயுமே மும்பை இந்தியன்ஸுக்கு வாய்ப்புகள் அதிகமாகுதுன்னா கன்ஃபார்மா இந்த மேட்ச் மும்பை ஜெயிப்பாங்க அப்படின்னே சொல்லிடலாம். இருந்தாலும் இதுல வந்து நான் கடைசி ஸ்லைட்ல சொல்றேன். அடுத்ததா ஃபிளாப் பிளேயர்ஸ் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா பிரியன்ஸ் ஆர்யா, சஷாங்க் சிங், ஸ்ரேயஸ் ஐயர், அஸ்மத்துல்லா அமர்சாய், கிளென் மேக்ஸ்வெல், மார்க்கஸ் சைனஸ், ஹர்தீப் சிங், அப்புறம் வைசாக் விஜயகுமார், நேஹல் வதேரா, பைலா அவினாஷ், குல்தீப் சென், லாக்கி ஃபெர்குசன், ரோஹித் சர்மா, மிச்சல் சாட்னர், ட்ரெண்ட் போல்ட், சத்யநாராயண ராஜு, ராஜ்பவா, கரண் சர்மா, ரீஸ்டாப்லே, கிருஷ்ணன் ஸ்ரீஜித் இவங்கெல்லாம் ஃபிளாப் ஆவாங்க. இன்னிங்ஸ் வைஸ் ப்ரெடிக்ஷன்ஸ் அப்படின்னு பார்க்கும்பொழுது பிரப்சிம்ரன் சிங் வந்து 9:30 மணிக்கு, அதாவது இதுல நீங்க கன்ஃபியூஸ் ஆகிக்காதீங்க. 9:30 மணி வரைக்கும் மட்டும் அப்படிங்கிறதுல மட்டும் நீங்க எடுத்துக்கோங்க. இப்போ வந்து பிரப்சிம்ரன் சிங் நல்லா விளையாடுவாங்க. யுஸ்வேந்திர சஹல், சூரியன் செட்ஜு, ஹர்திக் பாண்டியா இவங்கலாம் நல்லா விளையாடுவாங்க. சூரியகுமார் யாதவ், திலக் வர்மாலாம் 9:30 மணிக்கு உள்ளார வரைக்கும் நல்லா விளையாட மாட்டாங்க அப்படிங்கிற மாதிரி தான் காட்டுது. மற்றவங்களாம் ஆவரேஜ் தான். மிச்சல் சாட்னர், அப்புறம் ரியான் ரிக்கிள்டன், ட்ரெண்ட் போல்ட், விக்னேஷ் புத்தூர்லாம் ஆவரேஜ். நமந்தீர், வில் ஜாக்ஸ், அஸ்வானி குமார், தீபக் சஹர்லாம் புவர் பெர்ஃபார்மன்ஸ் இருக்கும்.
ஜோஸ் இங்கிலீஷ் 2 இன்னிங்ஸுமே நல்லா விளையாடுவார் அப்படிங்கிறதுனால 9:30 மணி வரைக்கும் அவரை எடுத்துக்கிறது கரெக்டாக இருக்கும். புவர் கேட்டகரியில் இருக்கவங்க எடுத்துக்காதீங்க. ஆவரேஜ்னா அந்த டிக்கு, அந்த ஃபர்ஸ்ட் டிக்கு வந்து எப்படின்னா 7:30 to 8:30, செகண்ட் இன்டூ வந்து 8:30 to 9:30 அப்படி எடுத்துக்கணும் நீங்க. எஸ்டக்கூர், ராபின் மின்ஸ் நல்லா விளையாடுவாங்க. மற்றவங்களாம் ஆவரேஜ், புவர் இதெல்லாம் நீங்க பார்த்துக்கோங்க. ஸோ 2 இன்னிங்ஸுமே நல்லா இதுல இப்போ இந்த சம்மரி நம்ம பார்க்க வேண்டாம். ஓகேவா? இப்போ 9:30 மணிக்கு அப்புறம் அந்த ப்ரெடிக்ஷன்ஸ் நம்ம பார்க்குறோம்னு வச்சுக்கோங்களேன். இதுல வந்துட்டு கிட்டத்தட்ட 12, 15, 15 2 17, 18 பிளேயர் வராங்க. இதுல நீங்க ஒரு 2-3 டீம் மாத்தி போட்டுக்கலாம். ஸோ இதுல பார்த்துக்கிட்டிங்கன்னா 9:30 மணிக்கு அப்புறம் பிரியன்ஸ் ஆரியா, கிளின் மேக்ஸ்வெல், நேஹல் வதேரா, ட்ரெண்ட் போல்ட் இவங்கலாம் நல்லா விளையாடுவாங்க. சஷாங்க் சிங், ஸ்ரேயஸ் ஐயர், மார்க்கஸ் ஸ்டாயினிஸ். இருங்க, சஷாங்க் சிங் மட்டும் எடுத்துக்கோங்க, ரோஹித் சர்மா எடுத்துக்கோங்க, ஸ்ரேயஸ் ஐயர் வேண்டாம், மார்க்கஸ் ஸ்டாயினிஸ் வேணாம். இதுல இருந்து என்ன தெரியுது அப்படின்னா, லைக் ஸ்ரேயஸ் ஐயர் தான் கேப்டன். 9:30 மணிக்கு அப்புறம் அவர் ஏதாவது ஒரு மிஸ்டேக் பண்ணி மேட்சை வந்து பறி போகிறதுக்கான வாய்ப்புகளும் அவருடைய முடிவுகள் கொண்டு போகும் அப்படிங்கறதான் இங்க சொல்லுது. அடுத்ததா பிரப்சிம்ரன் சிங், யுஸ்வேந்திர சஹல், சூரியன் சேத், ஹர்திக் பாண்டியா. இப்போ ஹர்திக் பாண்டியா கேப்டனா இருக்கிறார் யாருக்கு? மும்பை இந்தியன்ஸ்க்கு. அப்படிங்கிற பட்சத்துல அவர் 9:30 மணிக்கு முன்னாடியும் அவர் ப்ராமிசிங் பிளேயர் கேட்டகரியில் வராரு, இதுலயுமே ப்ராமிசிங் பிளேயர் கேட்டகரியில் வராரு அப்படின்றப்போ மும்பை இந்தியன்ஸ் கேப்டன் வைஸ் பார்க்கும்போது அவருக்கு ஒரு அட்வான்டேஜ் அதிகமா இருக்கு. ஸோ சென்சேஷனல் பிளேயர் கேட்டகரியில் வந்துட்டு ஹர்ஷ்தீப் சிங், லாக்கி ஃபெர்குசன், மிச்சல் சாட்னர் வராங்க. அப்புறம் வந்து நோட்டபிள் பிளேயர் கேட்டகரியில் வில் ஜாக்ஸ், அஸ்வானி குமார் வராங்க. எபோ ஆவரேஜில் வந்து திலக் வர்மா. ஸோ நான் பிளேயிங் 11 பார்க்கும்பொழுது அஸ்மதுல்லா ஒமர்சாய், வைஷாக் விஜயகுமார், ஹர்னூர் சிங் பன்னு, பைலா அவினாஷ், அரோன் ஹார்டி இவங்கலாம் நல்லா விளையாடுறாங்க. ஜோஸ் இங்கிலீஷ் நல்லா விளையாடுவாரு. அப்புறம் வந்துட்டு அவ்வளோதான், ஜோஸ் இங்கிலீஷ் மட்டும் தான் நல்லா விளையாடுறாங்க. அப்புறம் எஸ்டக்கூர், ராபின் மின்ஸ், சத்யநாராயண ராஜு இவங்கலாம் நல்லா விளையாடுவாங்க. ஜஸ்பிரீத் பும்ரா நல்லா விளையாடுவாரு. கரண் சர்மா, முஜிபுர் ரஹ்மான், ரீஸ்டாப்லி, அப்புறம் கிருஷ்ணன், ஸ்ரீஜித். ஸோ ப்ராமிசிங் பிளேயர் கேட்டகரின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா 9:30 மணிக்கு அப்புறம் பிரப்சிம்ரன் சிங், யுஸ்வேந்திர சஹல், சூரியன் சேத், ஹர்திக் பாண்டியா, திலக் வர்மா, வில் ஜாக்ஸ், அஸ்வானி குமார். இப்போ இதில் ரெண்டுத்துலையுமே எப்படி நம்ம இப்போ ப்ராமிசிங் பிளேயர் கேட்டகரி ஃபார் பிஃபோர் 9:30, ஆஃப்டர் 9:30 ரெண்டுத்துலையுமே ஒரே பிளேயர் வராங்க அப்படின்னா கண்டிப்பாக எடுத்துக்கலாம். பிரப்சிம்ரன் சிங் ரெண்டுத்துலையுமே வராரு, ஹர்திக் பாண்டியா ரெண்டுத்துலையுமே வராரு. ஸோ இப்படிலாம் நீங்களே அனலைஸ் பண்ணி எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து நம்ம இன்னைக்கு ப்ராமிசிங் பிளேயர் எடுத்துக்கலாம். நான் பிளேயிங் 11 பார்த்துக்கிட்டிங்கன்னா ஹர்னூர் சிங் பன்னு, அரோன் ஹார்டி, ஜோஸ் இங்கிலீஷ் பார்த்தீங்களா ரெண்டு இதுலையுமே வராது, எஸ்டக்கூர், அப்புறம் ராபின் மின்ஸ், ஜஸ்பிரீத் பும்ரா ரெண்டு இதுலையுமே வராரு. இது பிஃபோர் 9:30, ஆஃப்டர் 9:30, அதனால அவர் எடுத்துக்கலாம். முஜிபுர் ரஹ்மான். ஸோ இவங்கலாம் வந்து நான் பிளேயிங் 11 நல்லா விளையாடுவாங்க. டீம் ஓவரால் பர்ஃபார்மன்ஸ் இப்போ பார்த்தீங்களா, இப்போ வந்து பிஃபோர் 9:30 அப்படிங்கிற கேட்டகரியில் வந்து பஞ்சாப் கிங்ஸ் ஒரு 4 பிளேயர் தான் நல்லா விளையாடுனாங்க. அப்படிங்கிறப்போ நம்ம வந்து பஞ்சாப் கிங்ஸ் நாளைக்கு ஃபர்ஸ்ட் பேட்டிங் பிடிக்கிறாங்க அப்படின்னா அது வந்து ஒரு டிஸ்அட்வான்டேஜா போய் முடியும். ஏன்னா அவங்க ஃபர்ஸ்ட் பேட்டிங் பிடிக்கிறப்போ அவங்களுக்கு டைம் சரியில்லை அப்படிங்கிறப்ப பெருசா பெர்ஃபார்மன்ஸ் எதுவும் வராது. சப்போஸ் அந்த ஒரு 4 பிளேயர் சொல்லியிருந்தோம் இல்லையா, அந்த 4 பிளேயர் நின்று விளையாண்டுட்டாங்க அப்படின்னா மேபி அப்போ வேணா ஒரு சரிசமமா இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. பட் ஆனால் எல்லா பிளேயர்ஸும் மும்பை இந்தியன்ஸ்ல நல்லா விளையாடாங்க அப்படிங்கிற பட்சத்தில் ஃபீல்டிங் நல்லா இருந்துரும் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ். அப்போ சப்போஸ் மும்பை இந்தியன்ஸ் நாளைக்கு செகண்ட் பேட்டிங் பிடிக்கிறாங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் பேட்டிங் பவுலிங் பண்ணுவாங்க. ஃபர்ஸ்ட் பேட்டிங் ஃபீல்டு பண்ணும்பொழுது, ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் ஃபீல்ட் பண்ணும்போது மும்பை இந்தியன்ஸ் நல்லா பெர்ஃபார்ம் பண்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. அதனால பஞ்சாப் கிங்ஸை வந்து ஒரு கண்டெயின் பண்ணுவாங்க, ரன் அதிகமாக எடுக்க விடாம தடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். பட் செகண்ட் இன்னிங்ஸ்ன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா பஞ்சாப் கிங்ஸில் வந்துட்டு நல்லா கம்பேக் பண்ணுவாங்க. ஸோ இது ஒரு டபுள் சைடு மேட்சாக போகிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு. போன தடவை வந்து பிபிகே ஆர்சிபியில் பார்த்துக்கிட்டிங்கன்னா டபுள் சைடு மேட்சாகவே போகலாம். ஒன் சைடு மேட்ச் தான், 100 ரன்னு தான். பட் இந்த மேட்ச் அப்படி இருக்காது, டபுள் சைடாக போகிறதுக்கு வாய்ப்புகள் 100% இருக்கு. ஓகேவா? அதுலேயுமே மும்பை இந்தியன்ஸ் வந்து கிட்டத்தட்ட இதில் பிளேயிங் 11 எல்லாருமே வராங்க. இதில் பிளேயிங் 11 கிட்டத்தட்ட ஒரு 7 பிளேயர் தான் வராங்க. லைக் ஓகே, இதுவுமே ஈக்குவலாக போவோம். ஸோ பொறுத்திருந்து பார்ப்போம். இப்போ யார் யார் ஃப்ளாப் ஆவாங்க அப்படின்னா மார்க்கோ யான்சன். எது ஆஃப்டர் 9:30 மார்க்கோ யான்சன், முஷீர் கான், விஷ்ணு வினோத், ஹர்ப்ரீத் பிரார், பிரவீன் துபே, ஜேவியர் பார்ட்லெட், அப்புறம் வந்து சூரியகுமார் யாதவ், நமந்தீர், ரியான் ரிக்கில்டன், தீபக் சஹர். இப்போ பார்த்துக்கிட்டிங்கன்னா முக்கியமான பிளேயர் எல்லாருமே வந்து மும்பை இந்தியன்ஸில் கிட்டத்தட்ட செகண்ட் பேட்டிங் பண்ணும்போது ஃப்ளாப் ஆகிறாங்க அப்படின்னா ரியான் ரிக்கில்டன்னு, ஸோ சூரியகுமார் யாதவ், அப்புறம் நமந்தி இவங்கெல்லாம் ஃப்ளாப் ஆகிறாங்கன்னா கொஞ்சம் ரிஸ்க். அப்படிங்கிறப்போ மிடில் ஆர்டரே கொலாப்ஸ் ஆகுது. ஃபர்ஸ்ட் அதாவது ஓப்பனராக வராங்க இல்லையா செகண்ட் பேட்டிங், அப்போ மும்பை இந்தியன்ஸ் அப்போ அவங்க நல்லா பேஸ்மெண்ட் போட்டு கொடுக்கறத வச்சு தான் மும்பை இந்தியன்ஸ் ஜெயிக்குமா இல்லையாங்கிறது சொல்ல வரும். அப்புறம் கார்பின் பாஷ், அர்ஜுன் டெண்டுல்கர் இவங்களாம் வராங்க. ஸோ இப்போ செகண்ட் இன்னிங்ஸ் அப்போ பஞ்சாப் கிங்ஸ் பாருங்க, பிரியன்ஸ் ஆரியா, சஷாங்க் சிங், ஸ்ரேயஸ் ஐயர், கிளென் மேக்ஸ்வெல்,
மார்க்கோ ஆன்சன் போரா விளாடுறாரு, மார்க்கஸ் ஸ்டாயினிஸ், பிரப்சிம்ரன் சிங். ஸோ இப்பெல்லாம் நீங்க பார்த்துக்கிட்டீங்கன்னா இதுல என்ன சொல்ல வருதுன்னா, பஞ்சாப் கிங்ஸ் நாளைக்கு செகண்ட் பேட்டிங் பண்றாங்க அப்படின்னா இந்த ஓப்பனர்ஸ் எல்லாருமே நல்லா பெர்ஃபார்ம் பண்றாங்க அப்படிங்கிற பட்சத்துல நாளைக்கு பஞ்சாப் கிங்ஸ் செகண்ட் பேட்டிங் போட்டு அவங்க ஜெயிக்கிறதுக்கான டாமினன்ஸ் இருக்கும் அப்படிங்கிறத சொல்லலாம். யுஸ்வேந்திர சகல் பாத்தீங்களா, நேஹல் வதிரா, சூரியன் செட்ஜ், லாக்கி ஃபெர்குசன் இவங்க எல்லாமே வந்து கிட்டத்தட்ட செகண்ட் இன்னிங்ஸ்லாம் சூப்பரா விளையாடுறாங்க. இதே ஹர்திக் பாண்டியா 2 இன்னிங்ஸ்மே நல்லா விளையாடுறாரு. அதனால மேபி இது நம்ம 9:30 அப்புறம் வர ப்ரெடிக்ஷன்ஸ் அப்படிங்கிறனால ஹர்திக் பாண்டியா, ரோஹித் சர்மா நல்லா பெர்ஃபார்ம் பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு செகண்ட் பேட்டிங். இப்போ சூரியகுமார் யாதவ், திலக் வர்மா இவங்கலாம் செகண்ட் பேட்டிங் போட்டா நல்லா இருக்காது. ஃபர்ஸ்ட் பேட்டிங் அதுவும் இது வந்து இந்த ப்ரெடிக்ஷன்ஸ்ல இது கொஞ்சம் கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. நான் இப்போ செகண்ட் இன்னிங்ஸை மட்டும் இதில் பாருங்க. ஆஃப்டர் 9:30 மிச்சல் சாட்னர் நல்லா விளையாடுவாரு, ரியான் ரிக்கில்டன், ட்ரெண்ட் போல்ட், விக்னேஷ் புத்தூர் இவங்கலாம் நல்லா விளையாடுவாங்க. அப்புறம் அஸ்மதுல்லா அமர்ஜாய், வைஷாக் விஜயகுமார், பைலா அவினாஷ், முஷீர் கான், ஜோஸ் இங்கிலீஷ் அவங்களாம் வந்து நான் பிளேயிங்ல நல்லா விளையாடுவாங்க செகண்ட் இன்னிங்ஸ். அப்போ ஹர்ப்ரீத் பிரார், குல்தீப் சென், யஷ் டக்கூர், ராபின் மின்ஸ், சத்யநாராயண ராஜு இவங்கலாம் வந்து செகண்ட் இன்னிங்ஸ்ல நல்லா விளையாடுவாங்க. ராஜ் பாவா, கரண் சர்மா, அப்புறம் ரீ ஸ்டாப்லி, கிருஷ்ணன் ஸ்ரீஜித் இவங்கலாம் செகண்ட் இன்னிங்ஸ் நல்லா விளையாடுவாங்க. ஸோ இதில் வந்து நீங்கள் நான் சொன்னது மட்டும் அப்படியே பார்த்துங்க. இதில் வந்து உங்களுக்கு சம்மரி சும்மா காட்டுறேன், உங்கள் விருப்பம். செகண்ட் இன்னிங்ஸை மட்டும் எடுத்துக்கோங்க. குட் இன் செகண்ட் இன்னிங்ஸ் பிரியன்ஸ் ஆரியா, சசாந்த் சிங், அப்புறம் ஸ்ரேயஸ் ஐயர், கிளென் மேக்ஸ்வெல், மார்க்கஸ் ஸ்டாயினிஸ், ஹர்தீப் சிங். நிறைய பேருக்கு என்னுடைய ப்ரிடிக்ஷன் வந்து புரியுது பிடிக்குதுன்னு சொல்கிறீங்க. பொறுமையாக உட்காந்து பாருங்கள், இதில் உங்களுக்கு நிறைய விஷயங்கள் உங்களுக்கு புலப்படும். சரி, இப்போ நம்ம வந்துட்டு நான் பிளேயிங் லெவன் இதெல்லாம் பார்த்துட்டோம். செகண்ட் பொதுவாக பிஃபோர் 9:30 ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸை மட்டும் பார்த்துக்கோங்க, குட் இன் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ். ஆஃப்டர் 9:30 வந்துட்டு குட் இன் செகண்ட் இன்னிங்ஸை மட்டும் பார்த்துக்கோங்க. ஓகேவா? இப்போ யாரு ஜெயிப்பாங்க அப்படின்னு நீங்க கேட்டீங்க அப்படின்னா, இன்னி மேட்சை பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் பேட்டிங் எடுக்கிறவங்களுக்கு வாய்ப்புகள் சற்று அதிகமாக இருக்கு அப்படிங்கிற மாதிரி காட்டுது. இது வேற ஒரு மெத்தட்ல எடுத்த ப்ரெடிக்ஷன்ஸ். அதனால நம்ம வந்து கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேணாம். வின்னர் மட்டும் பாக்குறவங்க நாளைக்கு ஃபர்ஸ்ட் பேட்டிங் எடுக்கிறவங்க ஜெயிப்பாங்க. பிளேயர்ஸ் வந்து யார் எடுக்கலாம் அப்படின்னா அது வந்து இவ்வளவு தூரம் நான் உங்களுக்கு ப்ரெடிக்ஷன் கொடுத்துருக்கேன். ஸோ இதை பார்த்து நீங்க வந்து டீம் போட்டுக்கோங்க. ஓகேவா? வேற ஏதாவது டவுட்னா கீழே கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. நிறைய பேர் ஜாயின் பண்ணுங்க. அப்பதான் வந்து அடுத்தடுத்த சீரீஸ் நம்ம ப்ரெடிக்ஷன்ஸ் போடுவோம். ஓகேவா? டவுட் இருந்தா கமெண்ட் பண்ணுங்க. மீண்டும் இன்னொரு வீடியோல வந்து உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஜோதிடர் பாஸ்கர் யோகேஷ். நன்றி, வணக்கம்.